எங்கள் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் ஊருக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் ஃப்ளாட்டில் இங்கே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களும் வீட்டில் இருக்க போர் அடிச்சுட்டு சும்மா சும்மா வந்து பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. அதனால சரி இவங்களுக்காக ஏதாவது ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு சம்மர் ஹாலிடே பார்ட்டி தான் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் அவள் இன்விடேஷன் கார்டெலாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் போய் வீடு வீடாக போய் கொடுக்கலாம் போயிருந்தா. ஸோ ஈவினிங் டைம் ஆனதும் எல்லோரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவங்க கூட சேர்ந்து நானுமே சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நிறைய கேம்ஸ்லாம் என் பொண்ணு வச்சுருந்தா. நான் கொஞ்சம் பிள்ளைங்களை வெளியில் விளையாட விடுறத அவாய்ட் பண்ணுவேன். ஆனாலும் எப்படியாவது நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஜிம்முக்கு கொடுத்து வெளியில் ஓடிடுறாங்க. அப்புறம் என் பக்கத்து வீட்டு பையன் பார்த்தீங்கன்னா சூப்பராக மினி டோனட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு நானுமே அதை சாப்பிட்டு. ஸோ இந்த பிள்ளைங்கள்லாம் கத்துறதை பார்த்துட்டு எங்களோட லெமன் பார்த்தீங்கன்னா அப்படியே பேன் பார்த்துட்டு இருந்தது. என்னடா சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. அப்புறமா இந்த மியூசிக்கல் சேர்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. எனக்கு ஒரே சிரிப்பு தான், கேப்பக்கான்னு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே. நிஜமாக சொல்கிறேன், இந்த பொம்பளை பிள்ளைங்களை விட ஆம்பளை பசங்க தான் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க. செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல கேம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஐடியா கொடுத்தாங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்.